திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கீங்க சூப்பரா இருக்குது, எங்களுக்கு லைஃபே நல்லா இல்லைங்க, நேரம் எல்லாமே எல்லா ஜோஷியும் நல்லா இருக்குங்கிறீங்க, எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பாருங்க, இப்ப சனி வக்ரமாகி உங்க ஜாதகத்தை பார்க்குது, உங்க ராசியை பார்க்குது. அப்போ உங்க ஜாதகத்தில் நல்ல நேரம் நல்லா இல்லாம தொழில பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை நடக்குதுன்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா பாருங்க சனி வக்ரம் ஆயிருப்பார், அல்லது சனி வக்ர கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருப்பாருன்னு அர்த்தம். அப்போ இப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி 136 நாட்களும் உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார். கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லாத ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி யோகத்தையும் மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்க போகுது. ஏன்னா 3ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்குது. 3ஆம் இடங்கிறது மாற்றம், இடமாற்றம். சோ அதை தரதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இத்தனை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி எதுவுமே நடக்காத ரிஷப ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக
இந்த நாட்களில் மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்குது, மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. உங்களுடைய முன் உதாரணமாக, அதாவது நீங்க மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ போறீங்க. உங்களுடைய உழைப்பு வீண் போகல, உங்களுடைய திறமை வீண் போகல, உங்களுடைய நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு வீண் போகல. ஒரு நல்ல திறமையானவர் இவர், அன்னைக்கு அவர் செஞ்ச விஷயம் இப்ப அவருக்கு பிரதிபலம் ஆகுது பாருங்க அப்படின்னு எல்லாருமே பார்த்து அதிசயம் செய்யக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நேரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. குரு நல்லா இருக்காரு, சனி நல்லா இருக்காரு, ராகு கேதுகள் நல்லா இருக்குது. கேது மட்டும் 4ஆம் இடத்துல இருந்து மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புல அவர் கொடுக்கறது இல்ல. சோ அப்படி இருந்தும் எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா ஒண்ணு தசாபுத்தி தசைகள் ஜாதக ரீதியாக ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அவர்கள் கொடுப்பதை கொடுத்துதான் செய்வாங்க. இப்ப ராகுவாக இருந்தாலும், கேதுவாக இருந்தாலும், சனியாக இருந்தாலும் அவங்க கொடுக்கறத கொடுக்கணும் இல்ல, கொஞ்சமாவது கொடுக்கணும் இல்ல. அந்த கிரகங்கள் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்ப எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப இது ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். அப்ப சனி வக்கரத்துல இருக்காரு. ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருக்க ஆரம்பத்திலே சனி வக்கரமான ஜாதகர்கள் சனி வக்கர காலத்துலதான் ஜெயிக்க முடியும், மற்ற காலத்துல ஜெயிக்க முடியாது. நீங்க யோகவான், அந்த நேரத்துல மட்டும் ஜெயிச்சு வருஷத்துக்கு உண்டான எல்லா பணத்தையும் அப்பயே கொடுத்துருவாரு ஒரே வருஷத்துல. அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் தேவை, ஒரு குறிப்பிட்ட 10 லட்சம் தேவைப்படுதுன்னா இந்த 3 மாதம் 4 மாத காலத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துருவாரு. இதுதான் உண்மை. அப்ப ரிஷபராசிக்கு என்ன வரும்? இப்ப உங்களுக்கு சனி வக்ரமான்னு பாருங்க, நல்லா இருக்கு, நேரம் எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப இந்த 136 நாட்களும் நீங்க சொல்றதுதான், நீங்க செய்யறதுதான், உங்களுடைய இஷ்டம்தான், உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்ப கண்டிப்பா ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு இருக்குதுன்னா நான் சொல்வது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். சரி, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் இல்லையா? நடக்குங்கிறது தெரியுது, என்ன நடக்கும்? அப்ப சனி வந்து உங்களுடைய ராசியை பாக்குது. இழந்த செல்வத்தை மீண்டும் எடுக்க போறீங்க, இழந்த பெயர் புகழை மீண்டும் வாங்க போறீங்க, உங்களைய வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இவரா இப்படி, இவருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த சனி வக்ர பயிற்சி கொடுத்தே தீரும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. புகழின் உச்சைக்கு போக போறீங்க. அடுத்த கட்டத்துக்கு உண்டான உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை நோக்கி பயணப்பட போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் சக்சஸ். இப்போ நீங்க என்ன நினைத்தாலும் சக்சஸ், எதை தொட்டாலும் சக்சஸ், எதை மூவ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு யோகம். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில லாபம் இல்ல, என் தொழில் அப்படியே கிடையில கிடக்குது, இத்தனை விஷயத்த நான் போட்டு பண்ணி வச்சிருக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் நடக்க போகுது. தூசி தட்டி எரிய போறாங்க, எல்லாமே மறுபடியும் ரீபினிஷிங் ஆக போகுது, எல்லாமே சூப்பரா இருக்க போகுது, தொழில் அருமையா இருக்க போகுது. அதே போல பாருங்க, சனி பகவான் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப என்ன பண்ணும் வக்ர பார்வை? முழுக்க 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 குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. முதல் அதான் பண்ணும். ரிஷப ராசி எப்பவுமே தன்னுடைய குழந்தைகள் மேல, குடும்பத்து மேல அக்கறை இருக்கக்கூடிய முதல் ராசி. அவங்களை எப்படி சேஃப்டி பண்ணலாம், அவங்களை எப்படி சேவ் பண்ணலாம், அவங்களுக்கு உடனே தேவைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அதெல்லாம் நிறைவேற போகுது. குடும்பம் ஒத்துமையா இருக்க போறீங்க. பிரிஞ்சு போன குடும்ப நபர்கள் எல்லாமே சேர்ந்து வாழ போறீங்க. உடம்புல இருந்து வந்த கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே போகுது. தெரியாம இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்து அதுக்கு நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க. அதிர்ஷ்டம் பெருக போகுது. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் பெருக போகுது. அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, லக்க நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு பெரிய ஜாக்பாட்டா பெரிய லக் ஒண்ணு விழுக போகுது. பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல குலதெய்வம், குலதெய்வம் உங்க கூட நிக்க போகுது. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு துணையா இருந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புல உங்க குலதெய்வம் கொடுக்குது. இதுதான் உண்மை. அடுத்து 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம், அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட லைஃப்ங்க. உங்க சனி வக்ர பயிற்சிகள் மூலமாக கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கும் வளர்ச்சி உண்டு. இப்போ அப்பாக்கோ அம்மாக்கோ சனி வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஏதோ ஒரு குழந்தைக்காவது சனி வக்கரமா இருக்கும். இது ஜெனிட்டிக்கா வரும். அவங்கவுங்க கருமாவை அவங்கவுங்க குழந்தைகளை போய் அனுபவிச்சுட்டு வருவாங்க. அப்ப உங்க குழந்தை ஜாதத்துல ஏதோ ஒரு குழந்தை ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கும். அப்ப அவர்கள் நேரப்படியே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவர்கள் நேரப்படி உங்களுக்கு யோகம், அல்லது சனி பகவானுடைய ராகு கேதுக்களோ வக்கர கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களாக அவங்களுடைய ஜாதத்தில் இருக்கும். சனி வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களுக்கு தொடர்பு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு யோகம், அது உங்களுக்கு வேலை செய்யும். அவங்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி பண்ணும், அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணும். அது அவங்க ஜாதத்துல சனி வக்ரம் எப்படி, அதாவது சனி எந்த நிலையில இருக்கிறாரோ அதற்குண்டான பிரதிபலனை வாரி வாரி வழங்க போகிறார்.
இதெல்லாம் நிச்சயமா ரிஷபத்துக்கு நடக்க போகுதுங்க. அடுத்தது 10ஆம் பார்வை இருக்கு சனிக்கு. அது எதை பாக்குறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் வீட்டை பாக்குறாரு. 8ஆம் வீடுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் ஜாக்பாட் யோகம், நோய் தீர்த்தல். நோயை கண்டுபிடிக்கிற இடம் 6ஆம் இடம், அதுக்கு தீர்வு இருக்கணும் இல்லையா, அது 8ஆம் இடம். அப்ப அதெல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறீங்க, மெடிசன் சரியா வேலை செய்யல, அல்லது இதே டாக்டர் போயிட்டு இருக்கோம், இதே மாத்திரையே சாப்பிட்டு இருக்கிறோம், ஒரு சேஞ்சஸ் இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் இப்ப நல்ல மருந்து கிடைக்கும். உடம்பு இப்ப உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோயும் விலகும். அந்த மெடிசன் உங்களுடைய உடம்புக்கு செட் ஆயிடும், ஏத்து போகுது. அதே போல 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் வருமானத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிடும். நேரங்காலங்கள் எல்லாமே நல்லா இருக்குல்ல, அப்ப தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி இத்தனை நாள் உங்களுக்கு நல்லது பண்ணலிட்டு இருந்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப நல்லது கண்டிப்பா பண்ணியே தீருங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பண்ணாம இந்த 136 நாட்கள் உங்களை விட்டு வெளியே கிளம்ப மாட்டார். அதுதான் உண்மை. வருடத்திற்கு உண்டான எல்லா சேஃப்டி அமௌண்ட்டும் இப்ப வந்துடும் உங்க கையில. ஒரே அமௌண்ட், ஒரே ஜாக்பாட். நீங்க இப்பதான் சேவ் பண்ணிக்கணும். இப்ப சேவ் பண்ணிட்டு அந்த வருஷம் ஃபுல்லா அதை வச்சு செலவு பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பாத்துக்கணும். எப்பவுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்காது. சனி வக்ரமான உங்க ஜாதகமாக இருந்தாலும் எப்பவுமே வந்துகிட்டே இருக்காது. அதாவது ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கடமை இல்லை. அப்ப சனி யார் உங்க ஜாதகத்துக்கு, அதற்குண்டான பலனை நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. 9, 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோக வேலை செய்ய போகுது. தந்தை சொத்து, பூர்வீக சொத்து, உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா இதெல்லாம் இயங்க போகுதுன்னு அர்த்தம். பூர்வீக சொத்தை பத்தி அப்பாட்ட பேசாம இருக்கிறீங்களா, அதுல ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்க, இப்ப போய் பேசுங்க, கிடைக்கும். இத்தனை நாள் அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னா இப்ப போய் பேசி பாருங்களேன், ஒத்துக்குவாங்க. தொழில் வளர்ச்சியே இல்லாம இருக்குது, இப்ப தொழில் வளர்த்தான் போகுது. ஏன்னா 9, 10 கூடையவர் ஆகிறார் சனி பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. தொழில செஞ்சுட்டே இருக்கிறங்க, வேலை மாடு மாதிரி செய்யறங்க, அப்படி உழைக்கிறங்க, யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம நேர்மையா இருக்கிறங்க. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, என்னை எல்லாரும் முதுகுல குத்துறாங்க, நான் யாரெல்லாம் நம்புறனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கறது ரிஷபத்துக்கு உண்டான பெரிய பிரச்சனையே. பாசத்தை யார் மேல் ரிஷபம் வைக்கிறதோ அவங்கதான் முதல் குத்துவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபத்தை குடும்பத்துக்காக நிறைய உழைக்கும், மாடு மாதிரி உழைக்கும். அதனாலதான் அதனுடைய சிம்பலை காளமாடு. அப்போ இப்படி உழைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எந்த லாபமே இப்ப வரைக்கும் இல்ல. வேலை மட்டும் வேலை நடந்துகிட்டே இருக்கு, தொழில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க மாட்டேங்குது, வேலையை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க அட்டைப்பூச்சி மாதிரி. ஆனா லாபத்துக்கு எந்த ஒரு விஷயமும் இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப லாபம் கிடைக்கும். இப்ப ப்ரமோஷன் கேளுங்க, இப்ப டிரான்ஸ்பர் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். லாபம் பெருகும், பெரும் பணம் வரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல எல்லாம் முதலீடு போட்டிருப்பீங்க. அந்த முதலீடுக்கு உண்டான ஒரு நல்ல காசு வரல, ஒரு நல்ல வருமானம் வரல, ஒரு நல்ல லாபங்கள் வரல அப்படின்னா இப்ப அது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சோ முழுக்க 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 சனி ரிஷபத்துக்கு யோகத்தையும் மாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் செய்து கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. ரிஷபம் ஜெயிக்காத ரிஷபம் ஜொலிக்க போகுது. சரி, எங்களுக்கு சனி வக்கரமாக இருக்குது, ஓகே. சனி வக்கரம் இல்லாதவர்களுக்கும் கூட நேரங்காலங்கள் அருமையா இருக்கு. கொஞ்சம் மூவிங்ல கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் நல்லா இருந்துட்டு இருந்திருக்கும், இப்ப சனி வக்ரம் ஆகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், குடும்ப விஷயமா இருக்குது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்குது, ஒரு இடத்துக்கு போலாமா வரலாமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா செஞ்சீங்கன்னா இந்த சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கும் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி யோகத்தை செய்து கொண்டுதான் இருப்பார். சோ கொஞ்சம் கவனமா செய்யணும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த லாபங்கள் இப்ப கொஞ்சம் குறையுமே தவிர மற்றபடி வேற பாதிப்புகள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கிடையாது. பட் சனி வக்கரமானவர்களுக்கு தான் பெரிய யோகம், பெரிய ஜாக்பாட் எல்லாமே காத்து கொண்டிருக்கிறது. ஜெயிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே தயாரா இருங்க. இந்த நாட்கள் உங்களுடைய நாட்கள், உங்களுக்கு உண்டான நாட்கள், நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பேச்சு சொல்லக்கூடிய நாட்கள். சோ நீங்க உங்க தசாபுத்திக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அதே போல வேலை நிறைய இருக்கு. இப்ப வேலைக்குண்டான ஊதியங்களும் வேலைக்குண்டான பாராட்டுகளும் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.